சகோதரர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கட்டும். சவால் விடுறேன் நான். இவ்வளவு சொல்றாரு இல்லையா, பாஜக எழுச்சி இருக்கு, வளர்ச்சி இருக்கு, மக்கள் நம்புறாங்க, திராவிட இயக்கங்களை பத்தி திட்டுறாரு இல்லையா. அவருக்கு சரி, அவர் சார்ந்த மதவாத பாஜக என்ன ஆதரவு இருக்குன்னு இந்த தேர்தலில் தெரியும். அவர் நிக்கிட்ட போதல தமிழகத்தில் அண்ணாமலையோட செயல்பாடு எப்படி நினைக்கிறீங்க? சகோதரர் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஒரு சராசரி அரசியல்வாதியா அவர் வரும்போது அப்படி இல்லை. ஒரு IAM MBA, ஒரு முன்னாள் ஒரு IPS ஆபீசர், அப்படி இருக்கும்போது ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதாவது போக போக அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அவருடைய அறிக்கைகள் எல்லாம் பார்க்க மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் சொன்ன வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கு. நிறைய பேர் சாதாரண ஜனங்களே எப்ப அவர் படிச்சிருக்கிற முன்னாள் IPS ஆபீசர் இருப்பா, நல்லா பரவாயில்லப்பா, அவர் அரசியல் பேர் நல்லதுன்னு நினைச்சு பல பேர் நினைச்சாங்க. ஆனா அவருடைய செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. தவறான தரவுகளை கொடுக்கிறது, அதாவது முரண்பாடான சில அறிக்கைகளை கொடுக்கிறது, முரண்பாடான செயல்பாடுகள் ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்குது. அது கடைசியில் அந்த பாஜக அவரை சார்ந்த இயக்கத்தையும் பாதிக்கும். இதனால் அவருடைய செயல்பாடுகளால் தமிழ்நாட்டில் அண்ணாமலையும் இந்தியாவில் பிரதமர் மோடியையும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஏற்பார்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு சவால் எனக்கு விடுறேன். நான் இன்றைக்கு சகோதரர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கட்டும். முதல்ல அதை அவர் செய்யட்டும். முதல்ல தேர்தலில் போட்டி போடட்டும். அவர் தேர்தலில் போட்டு அவர் சவால் விடுறேன் நான். இவ்வளவு சொல்றாரு இல்லையா, பாஜக எழுச்சி இருக்கு, வளர்ச்சி இருக்கு, மக்கள் நம்புறாங்க, திராவிட இயக்கங்களை பத்தி திட்டுறாரு இல்லையா. இன்னைக்கு நிக்கிட்டவரு அதிமுக கூட்டணியில் இல்லையா, தனிச்சுதான் நிக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக அண்ணாமலை நிக்கட்டும், ஏதோ ஒரு தொகுதி நிக்கட்டும். எவ்வளவு தூரம் மக்கள் ஆதரவு அவருக்கு சரி, அவர் சார்ந்த மதவாத பாஜக என்ன ஆதரவு இருக்குன்னு இந்த தேர்தலில் தெரியும். அவர் நிக்கிட்ட போதல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.